பிக் பாஸ் நானும் பார்வதியும் வந்து வெளியே போய் கூட வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே சண்டையே வந்துட்டுருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து திரும்ப திரும்ப வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து சாரி கேட்டும் வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கண்டுக்கல. இல்லை வேண்டாம், நீ இனிமேல் தனியாலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வதி வந்து கமருதீனுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இருந்தே வந்து அவர் ஒரு மாதிரி டவுனாக வந்து இருக்கார். ஸோ அவர் பிக் பாஸ் கிட்ட வந்து பிக் பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹைட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து எனக்கு விஜய் பார்வதி கூட வெளியே போய் கூட வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நடந்த ஒரு சண்டையில் வந்து அது டெமாலிஷ் ஆகுற மாதிரி வந்து இருக்குது அந்த ஒரு சண்டை. அதனால் உங்ககிட்ட பேசணும் பிக் பாஸ், நான் உங்ககிட்ட வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் பிக் பாஸ் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. பட் கமருதீன் ஏன் பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கார் அப்படிங்கிறது வந்து தெரியல. அதே மாதிரி வந்து இந்த சைடு இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ராவும் பார்வதியும் வந்து அந்த மேக்கப் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் கண்டென்ட்டுக்காக தான் வந்து உங்ககிட்ட வரான், அதை புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி அரோரா வந்து பயங்கரமாக கேம் ஆடியிருக்கா. நான் ஏன் சொல்கிறேன்றது நீ வெளியே போய் ஷோ பார்க்கும்போது உனக்கு வந்து தெரியும். அவங்க 2 பேர் சேர்ந்து உங்களோட கேம் ஆடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தும் கமருதீனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து சாரி கேட்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் வந்து கானா வினோத் வந்து திட்டுறாரு. எதுக்குடா சாரி கேட்க போகிற, திரும்ப திரும்ப நீ தான் எல்லார் மொழியும் கொண்டு வந்து பேசி விட்ட, அதுக்கப்புறம் நான் சாரி கேட்குறேன்னு போனால் என்ன அர்த்தம், அதை எப்படி வந்து ஏற்றுப்பாங்க, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேட்டால் வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் வந்து சொல்ல. அதுக்கப்புறம் அப்போ கமருதீன் வந்து டென்ஷன் ஆகிற, நீ எதுக்கு இப்போ துள்ளுற, நீ எதுக்கு வந்து எகிர்ற அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சபரியும் வந்து உட்கார்றாரு. ஸோ இல்லைடா நேற்று கூட பேட் டச்சுன்னு என்கிட்ட சொன்னா, அதனால தான் வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பேசுகிறதெல்லாம் இவங்க வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளே நின்றுட்டு பார்வதியும் வந்து சாண்ட்ராவும் வந்து ஒட்டு கேட்டுட்டு, ஏய் எப்படி சொல்கிறான் பார், அப்படி சொல்கிறான் பார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே பேசிகிட்டு இருந்ததை வந்து உள்ளே வந்து சொல்லி இந்த மாதிரி பார்வதி கிட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்குறாங்க. ஏன் நேற்று கூட நீ சொன்னியாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்வதி திரும்பவும் அதே விளக்கம் தான் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அவன் பேட் டச் பண்ணா அப்படிங்கிறத நான் சொல்லலை, அப்படி தோணுன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் வந்து திவாகர்கிட்ட அந்த மொமெண்ட்டில் நீ என்கிட்ட பேசாமல் போனனால சொல்லிட்டேன், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து சபரி வந்து கமருதீனை கூப்பிட்டு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து போச்சு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.